ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விக்ரமாதித்ய கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? நானும் ரெடியாக இருக்கேன், கேட்கலாம் வாங்க. விக்ரமாதித்ய கதை எப்படி வந்துச்சு, வேதாளம்னா யார், வேதாளத்துடைய சாபம் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முதல் கதை. இப்போது தேவதேவன் அப்படிங்கிறவர் ஒரு கிராமத்தில் இருந்தார். அவர் சிவபெருமானுடைய கோயில் அர்ச்சகராக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் பூஜை புனஸ்காரங்கள் அனைத்தையும் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நடையெல்லாம் சாத்திட்டு நெய்வேத்தியமெல்லாம் முடித்து நடையெல்லாம் சாத்திட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு. பாதி வழி வந்தனதுமே அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, சாமிக்கு பிரசாதத்தை நம்ம மறந்துட்டே வந்துட்டோமே, வீட்டுக்கு கொண்டே வரலையே அப்படிங்கிற ஞாபகம் வந்தனதையுமே திரும்பி கோயிலுக்கு போகிறாரு. உடனே அங்கே பேச்சு சத்தம் கேட்குது. யாருடா பேசிகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா சிவனும் பார்வதியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சிவன் என்ன பண்ணுறாரு, பார்வதிக்கு கதைகள் நீண்ட கதைகளாக ஒவ்வொரு கதையெல்லாம் சொல்கிறாரு. ஒவ்வொரு கதையுமே ஒரு புதிர் போல சொல்லி அதுக்கு விடையும் சொல்கிறாரு. கடைசி கதை மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, விடை தெரியாத கதை, யாருக்குமே விடை தெரியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தேவதேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கு சந்தோஷமாக கிளம்புறாரு. இவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக நம்ம சிவனும் பார்வதியும் கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது மனைவி அவருடைய முகத்தை பார்த்து, என்ன இவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தன்னுடைய மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை அவர் பகிர்ந்துக்கிறாரு. உடனே மனைவி அதை மனசில் வச்சுக்க முடியாமல், ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, இதை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாத, இது ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. இருந்தாலும் பெண்கள் மனதில் எந்த ஒரு ரகசியத்தையுமே வச்சுக்க முடியாதுங்கிறது ஒரு இயல்பு தானே. உடனே ஊரில் இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா அத்தையிட்டையும் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறாங்க. உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுது. உடனே தேவதேவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு, நீ வேதாளமாக போ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. உடனே தேவதேவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கடவுளே என்னை மன்னிச்சிரு, நான் தவறான செய்கைகளை நான் செஞ்சுட்டேன், இந்த தவறுக்கு எனக்கு தண்டனை கொடுத்தது போதும், எனக்கு இதுக்கு உண்டான சாப விமோச்சனத்தை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மனம் இறங்கி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ உஜ்ஜயினிங்கிற ஒரு பட்டணத்தில் நீ முருங்கை மரத்தில் சுடுகாட்டில் வேதாளமாக தொங்கிக்கிட்டு இருப்ப. அப்போ உன்னையை தூக்கிட்டு போகிறதுக்காக ஒரு விக்ரமாதித்யன் அப்படிங்கிற ஒரு ராஜா வருவான். அப்போது நான் சொல்கிறத அவன்கிட்ட சொல்லு. நான் என்னென்ன கதையெல்லாம் சொன்னனோ அந்த கதையெல்லாம் சொல்லி கடைசியில் சொல்கிற கதைக்கு விடை தெரியாது. அப்போ தெரியாமல் அவன் முழிக்கிறப்ப நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்களை சொல்லு. ராஜா, நீங்கள் சுதர்ஷன் அப்படிங்கிற முனிவரால் தானே அனுப்பப்பட்டிருக்கீங்க. அதாவது என்னைய பிடிச்சிட்டு வர சொல்லி சுதர்ஷன் முனிவர் தானே உங்களை அனுப்பியிருக்காரு. அதனால் அது அவர் கெட்ட முனிவர், அவருக்கு பேராசை அதிகம். ஏன் அப்படின்னா, அஷ்டமா சித்திகளையும் வசப்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தையே ஆளணும் அப்படிங்கிற பேராசை அவருக்கு இருக்குது. அதனால் அவர் உங்களையும் ஏமாற்றி என்னைய பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. அவர் எதுக்கு உங்களை பிடிச்சிட்டு வர சொல்கிறாருன்னா, உங்களைய காளி தேவிக்கு பலி கொடுக்கத்தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் செய்ய சொல்கிற காரியங்களை முதல்ல அவரையவே செய்ய சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தலையை அவரோட தலையை வெட்டிடுங்க. உங்கள் தலையை பலி வாங்க நினச்ச அவனை நீங்கள் அவரை ஏமாற்றி நீங்கள் அவரோட தலையை காளிக்கு பலி கொடுத்துருங்க. அப்புறம் காளி பிரசன்னமாவாங்க. அப்போ உங்களுக்கு வேணுங்கிற வரங்களை காளி தேவிகிட்ட கேளுங்க மகாராஜா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த கதைகள்லாம் சொல்லி இந்த ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் வேதாளத்துக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, சாப விமோச்சனம் கிடைச்சால் மட்டும் போதாது, 2000 வருடம் விக்ரமாதித்தன் கூட இருந்து அவருக்கு சேவைகள் செஞ்சு அதுக்கப்புறமா தான் நீ என்கிட்ட சேருவ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சிவபெருமான் சொல்லி மறைஞ்சிட்றாரு. உடனே தேவதேவன் வேதாளமாக போயிடுறான். அதே மாதிரி விக்ரமாதித்யன் ராஜா வர்றாரு. விக்ரமாதித்யர்கிட்ட சிவபெருமான் சொன்ன அனைத்து கதைகளையும் ஒவ்வொன்றா வேதாளம் சொல்லுது. சொல்ல ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு விடை கிடைக்கணும். அந்த விடை விக்ரமாதித்யன் ஒவ்வொரு கதைக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறான். கடைசி கதையான விடை தெரியா கதைக்கு அவனாலையும் விடை சொல்ல முடியலை. ஸோ அந்த டைமில் தானே சிவபெருமான் உண்மையை சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, வேதாளம் இந்த சுதர்ஷன் முனிவரை பற்றின விஷயங்களை சொல்லுது. அஷ்டமா சித்திகளை வசப்படுத்திட்டு உங்களையும் பலி கொடுக்கறக்காகத்தான் அழைச்சிட்டு போகிறாரு. இதுக்கு முன்னாடியே 999 ராஜாக்களினுடைய தலையை காவு வாங்கிட்டான் அந்த சுதர்ஷன் முனிவர். உங்களையும் அதே மாதிரி காவு வாங்கிறதுக்கு தான் அனுப்பிச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை விக்ரமாதித்யர்கிட்ட சொல்லிடுது. உடனே நான் என்ன செய்யணும், அவ்வளவு கெட்ட எண்ணம் கொண்டவனா அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்யர் கேட்குறாரு. ஆமாம் மகாராஜா, நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க
அதாவது சுதர்சன் முனிவர் வந்து என்ன உங்களுக்கு வந்து கட்டளையிடுறாரோ அவர் வந்து உங்களைய குளிச்சுட்டு வர சொல்லுவார், சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க சொல்லுவார். அப்படி குளிச்சுட்டு வர சொல்லும் பொழுது நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ண சொல்லும் பொழுது நீங்கள் எனக்கு பண்ண தெரியாது, நீ வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்காமி அதே மாதிரி நானும் விழுந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உடனே அவன் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற அருவாள் எடுத்து அவனுடைய தலையை கொய்து அந்த யாக குண்டலத்தில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து எங்கே ரீச் ஆகிடுறாங்க அப்படின்னா அந்த கோயில், துர்க்கை அம்மன் கோயில் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ முனிவர் வந்து வரவேற்கிறாரு. உடனே வந்து வேதாளத்தை தூக்கிட்டு வந்த ராஜா, உங்களுக்கு தீட்டு பட்டுச்சு, நீங்கள் போய் நதியில் போய் நீராடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனே வந்து நதியில் நீராடிட்டு வந்து விக்ரமாதித்யன் நிற்கிறாரு. உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க ராஜான்னு சொல்கிறாரு. அதற்கு நான் சத்திரியனா இருக்கேன், சத்திரியனா இருக்கிற எனக்கு வந்து இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் தவறான செய்கைகளை வந்து நான் செய்ய முடியாது. முதல்ல அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் எனக்கு நியதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து எப்படி விழுந்து வணங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த துர்க்கை அம்மன் முன்னாடி விழுந்து சாஷ்டாங்கமாக அந்த முனிவர் வந்து விழுகிறாரு. விழுந்த உடனேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அருவாள் எடுத்து விக்ரமாதித்ய ராஜா அந்த முனிவருடைய தலையை வெட்டி அந்த யாக குண்டலத்தில் போட்டுறாரு. உடனே அந்த கடவுளாக சாமியாகப்பட்ட அந்த மகா காளி தேவி வந்து முன்னாடி தோன்றுறாங்க. உடனே சந்தோஷமாகி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்ரமாதித்ய ராஜாவை கேட்குறாங்க. உடனே வந்து ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்றைக்குமே வந்து ராஜ்ய பரிபாலனம் நல்ல முறையில் மக்களுக்கு பண்ணணும், அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை நான் சந்தோஷமாக செய்து தரணும், இதுதான் எனக்கு வேணுங்கிற ஆசை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் வெட்டி போட்ட 999 ராஜாக்களுடைய உயிர் வந்து மறுபடியும் திரும்பி வந்து அவங்க போய் அவங்கவுங்க இடத்துல இருக்கிற ராஜ்ய பரிபாலனங்களை சந்தோஷமாக நல்லபடியாக செய்யணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் நினச்ச போது நீங்கள் வந்து எனக்கு உங்களுடைய தரிசனத்தை வந்து கொடுக்கக்கூடிய பாக்கியமும் எனக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. உடனே துர்க்கியம்மன் அதுக்கு வந்து இப்போ காளியாக பிரசன்னமாயிருக்காங்க. அவங்க வந்து அப்படியே தந்தேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாங்க. உடனே வந்து என்ன ஆயிடுது, வேதாளத்திற்கு சாபமும் நீங்கிறது. விக்ரமாதித்ய ராஜாவும் வந்து சிறந்த முறையில் ஆட்சி செய்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, விக்ரமாதித்யர் வந்து எந்த சிம்மாசனத்தில் உட்காந்து அரசாட்சி புரிவார்னா, இந்திரனாகப்பட்ட தேவலோகத்தில் இருக்கிற இந்திரனாகப்பட்டவர் கொடுத்த அந்த ராஜ்ய சிம்மாசனத்தில் தான் வந்துட்டு அவர் ராஜ்யமே பண்ணுறாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான பலசாலி, பயங்கரமான அறிவாளி, எல்லா திறமைகளும் நிறைந்தவர், எல்லா நற்குணங்களும் உடையவர் இந்த விக்ரமாதித்ய ராஜா. இவருடைய கதைகள் இன்னுமே இருக்குது. இவருடைய கதைகள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன கதைகள். இது வந்து சாபம் வாங்கிய கதை. யார்? வேதாளம் அப்படிங்கிறவர். வேதாளத்துக்கு எப்படி சாபம் கிடைச்சதுங்கிற கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கதை என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.